முத்தமிழ் அப்படிங்கிற ஒரு நல்ல நண்பர் வந்திருக்கிறாரு. அவருடைய கதிர் டிவின்னு எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கதிர் டிவியை நடத்திக்கிட்டு இருக்கிறவர் தான் அந்த முத்தமிழ்ங்கிறவர். இயலிசை நாடகத்தில் மிகவும் திறமை வாய்ந்தவர், நல்ல பத்திரிகையாளர், எல்லா விதத்தை விட இயற்கையை நேசிப்பவர். ஸோ இந்த தாமிரபரணிக்காக அவரோட நான் பயணித்துட்டு இருக்கேன். தாமிரபரணி பற்றி அடிக்கடி உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுலேயும் அவர் பயணிச்சுட்டு இருக்கிறாரு. நல்ல எழுத்தாளர், நல்ல சிந்தனையாளர், அமைதியாக இருப்பார். அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப ஆழமாக இருக்கும். நாங்கள் கேட்டு நான் நிறைய மிரண்டு இருக்கிறேன் அவருடைய ஸ்பீச்சு. கதிர் டிவியில் வந்து அப்போ இருந்த இஸ்ராயலுடைய பற்றிய நிறைய தகவல்களை வந்து நிறைய பேசியிருக்கிறாரு. நீங்கள் போய் கதிர் டிவியில் போய் பார்த்தீங்கன்னா, முத்தமிழ் ஸ்பீச்சுன்னு போட்டிங்கன்னா ஏகப்பட்ட நல்ல நல்ல விஷயங்கள் வரும். இன்றைக்கி நம்ம மத்தியில் கேட்ட உடனே இந்த மாதிரி 11th எங்கள் குழந்தைகளுக்காக ஒரு 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 45 மினிட்ஸ் நீங்கள் பேச முடியுமா அப்படின்னு கேட்ட மாத்திரத்தில் நிச்சயமாக வருகிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அது வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோரும் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். ஆகச் சிறப்பான ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கக்கூடிய நமது சங்கர் நகர் ஸ்ரீ ஜெயேந்திரா பள்ளியிலே இந்த கல்வியாண்டினுடைய தொடக்க நாட்களிலே உங்களை எல்லாம் சந்தித்து உங்கள் மத்தியிலே நான் அறிந்த தெரிந்த சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு வாய்ப்பளித்த இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை முதல் கண் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மற்ற பள்ளிக்கூடங்களுக்கும் நமது பள்ளிக்கூடங்களுக்கும் எத்தனையோ வித்தியாசங்கள் உண்டு. எல்லா பள்ளிக்கூடங்களிலும் ஆண்டுக்கு ஒரு முறை விழா நடத்துவார்கள். அதற்கு பெயர் ஆண்டு விழா என்று சொல்வார்கள். ஆனால் நமது பள்ளியில் மட்டும்தான் ஆண்டுதோறும் விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட விழாக்கால பள்ளிக்கூடமாக நமது பள்ளிக்கூடம் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் அறிவியல் பாடங்களிலே படிக்கிற மாணவர்களுக்கு இயற்பியல் ஆய்வகம் இல்லை, உயிரியல் ஆய்வகம் இல்லை, விலங்கியல் ஆய்வகம் இல்லை என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலே நமது பள்ளியில் மட்டும்தான் ஆர்ட் லைப்ரரி, ஆர்ட்டுக்காக ஒரு லேப் என்று அருங்காட்சியகத்திற்கு இணையாக ஒரு ஆர்ட் லேப் இருக்கிறது என்று சொன்னால் அது நமது பள்ளிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு. அப்பேற்பட்ட பள்ளியிலே நாம் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டினுடைய இறுதியிலே படித்து முடித்து வெளியே வருகிற மாணவன் கூட ஆங்கிலத்திலே ஒரு கடிதம் எழுதுவதற்கு தடுமாறுகிற இன்றைய காலகட்டத்திலே ஆங்கிலத்திலே சரளமாக பேசவும் பழகிடவும் இங்கே ஆசிரியர்களை கொண்டு அல்ல, ஆங்கிலேயர்களுடைய சொந்த தேசத்திலிருந்தே இங்கே மாணவர்களை வரவழைத்து அவர்களோடு நீங்கள் ஆங்கிலம் உரையாடுகிற வாய்ப்பினை, மில்கில் பள்ளியோடு ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி தருகிற வாய்ப்பினை உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஒரே பள்ளிக்கூடம் நமது ஜெயேந்திரா பள்ளிக்கூடம் தான் என்பதிலே சந்தேகமில்லை. அப்பேற்பட்ட ஒரு தலை சிறந்த பள்ளிக்கூடத்திலே நீங்கள் எல்லோரும் படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் தந்து கொண்டிருக்கிறது. நானும் இந்த பள்ளியிலே வருகை பதிவேட்டில் பதிவு செய்யப்படாத ஒரு மாணவனாக, உங்களில் ஒருவனாக 25 ஆண்டு காலம் இந்த பள்ளியோடு தொடர்புடையவனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. இந்த பள்ளியினுடைய சிறப்புகளுக்கு காரணம் என்னவென்றால், பல்வேறு சாதனைகள், பல்வேறு விருதுகள், பல்வேறு வெற்றிகளை தொடர்ந்து நமது பள்ளிக்கூடம் பெற்றுக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த பள்ளிக்கூடத்தை, இந்த கல்வி நிறுவனத்தை வழிநடத்தி கொண்டிருப்பவர் நமது போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய பள்ளியினுடைய முதல்வர் உஷாராமன் மேடம் என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அவர்களை நான் இந்த தருணத்திலே நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் ஒரு பெண்மணி.
இந்த பள்ளியினுடைய தாளாளராக நின்று நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்மலா மேடம் அவர்களும் ஒரு பெண்மணி. இந்த பள்ளியினுடைய துணை முதல்வராக நின்று அங்கம் வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய கங்காமணி மேடம் அவர்களும் ஒரு பெண்மணி. ஆக பெண்களால் என்ன செய்ய முடியும், எதை சாதிக்க முடியும் என்று கேட்டவர்களுக்கு மத்தியிலே பெண்களால் இப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த கல்வி நிறுவனத்தை முன்னெடுத்து நடத்தி செல்ல முடிகிறது என்று சொன்னால் சாதனை பெண்களுக்கு உதாரணமாக நமது பள்ளியின் முதல்வரும் பள்ளியின் தாளாளரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட பள்ளியிலே நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு கிடைத்த சிறப்பு. ஏன் தெரியுமா? இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் பெண்கள் முதல்வராக இருக்கிறார்கள் என்று சொல்வதை விட அவர்கள் தாயுள்ளத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக மிக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. ராஜாளி பறவையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கழுகு வானத்திலே வட்டமிடுமே அந்த கழுகு எங்கே கூடு கட்டும் தெரியுமா? பெரிய மலை. அந்த மலையிலே எந்த மரம் உயரமாக வளர்ந்திருக்கிறதோ அந்த உயரத்திலே எந்த கொப்பு உச்சாணி வரைக்கும் செல்கிறதோ அந்த கொப்பிலே கொண்டு போய் தான் தன் கூடு கட்டும் ராஜாளி பறவை. அப்படி கூடு கட்டி முடித்த பிறகு குஞ்சு பொரித்து அந்த குஞ்சுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பறக்கக்கூடிய பருவகாலம் வந்தபோது அந்த ராஜாளி பறவை என்ன செய்யும் தெரியுமா? தன் குஞ்சுகளை தானே கால்களால் தட்டிவிடும். அது மேலே இருந்து கீழே பொத்தென்று விழுந்து கொண்டிருக்கும். அப்படி விழுந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குஞ்சு பறவையை இந்த ராஜாளி பறவை சர்ரென்று இடையிலே புகுந்து தன்னில் தாங்கி பிடித்து மறுபடியும் கொண்டு போய் கூண்டிலே வைக்கும். ஒரு 10 நாள் 15 நாள் கழித்த பிறகு மீண்டும் தன்னுடைய குஞ்சினை தட்டிவிடும். அப்போது அது பாதி தூரம் கீழே விழும். மீதி தூரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக சிறகுகளை விரித்து பறக்க தொடங்கும். இப்படி தன் குஞ்சுகளுக்கு பறக்க சொல்லி கொடுக்கிற ஒரு தாய் பறவையை போல இந்த பள்ளியின் முதல்வரும் தாளாளரும் ஆசிரிய பெருமக்களும் உங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே தான் இந்த பள்ளி தொடர்ந்து வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கிறது என்று நிச்சயமாக சொல்ல முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. பள்ளிக்கூடத்துக்கு முதல் நாள் குழந்தைங்க வரணும்னா எப்படி வருவாங்க தெரியுமா? அழுது அடம்பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணி வரவே மாட்டேன்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் பிள்ளைய கையை பிடிச்சி தர 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 தரன்னு ரோட்டில் இழுத்துக்கிட்டே வந்து பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டு, அதுலேயும் அப்பா அம்மாரெலாம் எங்கள் காலத்துலலாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, டீச்சரை பார்த்து, சார் இவன் ரொம்ப சேட்டைக்காரன், கண்ணு ரெண்டையும் விட்டுருங்க, மிச்சம் எல்லா தொலியையும் உரிச்சிருங்க, இப்படி சொல்லி தான் ஆசிரியர்கள்ட்ட கொண்டு போய் மாணவர்கள்ட்ட கொடுப்பாங்க. தாய்மார்கள் பிள்ளையை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடும்போது என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த பிள்ளை ஆள அம்மா ஆள கடைசியில் குழந்தைய கொண்டு விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஜன்னல் வழியாக வந்து பிள்ளை பள்ளிக்கூடத்தில் எப்படி உட்கார்ந்துருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளை இப்படி தேம்பிகிட்டே இருக்கும். தற்செயலாக திரும்பி ஜன்னல் வழியாக அம்மாவை பார்க்கும் பாருங்க, அம்மான்னு அது ஆளும் அங்கேருந்து இவன் ஓடி வந்து அம்மா என்ன செய்வா, குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவான். முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு எந்த குழந்தையும் முழுசாக இருக்காது. அப்படி முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு வருவதற்கு அழுகிற அடம்பிடிக்கிற தயங்குகிற குழந்தைகள் இருக்கிற தமிழ்நாட்டிலே நமது பள்ளியில்தான் குதிரையிலே 2 குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு வந்தார்கள் என்று சொன்னால் அதுதான் இந்த பள்ளியினுடைய சிறப்பு. நேற்று எப்படி வந்தாங்க? ஜம்முன்னு 2 குழந்தைகள் அருமையாக வந்தாங்கல்ல. அதற்கு காரணம் என்ன? கல்வி நிறுவனம் என்பது மாணவர்களை வசீகரிக்கும் வண்ணம் இருக்க வேண்டும், ஈர்ப்பு உடையதாக இருக்க வேண்டும். அதனால தான் அந்த குழந்தைகளை அப்படி குதிரையில் வந்து ஜம்முன்னு வந்து இறங்கினாங்க. குதிரை என்று சொன்னவுடன் எனக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது. மாணவ நண்பர்களே, ஆசிரியர்கள் வகுப்பறையிலே கற்றுக் கொடுக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம் வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் உதவும். பல 100 வருடங்களுக்கு முன்பு கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஒரு மகாராஜா ஆண்டு கொண்டிருந்தான். அவன் குதிரைப்படை வைத்திருந்தான். அந்த குதிரைப்படைக்கு தேவையான குதிரைகளை உலகெங்கிலும் உள்ள குதிரை வணிகர்களை வரவழைத்து குதிரைகளை வாங்கி அந்த குதிரைப்படையை விரிவாக்கம் செய்து கொண்டே இருந்தான். அப்போது பாரசி ஒரு வெள்ளை குதிரையை எடுத்துக்கொண்டு ஒரு வியாபாரி வந்தான். மன்னா, இந்த குதிரை மிகச் சிறப்பானது, எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் தொடர்ந்து ஓடக்கூடியது, களைப்பு இல்லாமல் அலுப்பு இல்லாமல் பாலைவனத்திலும் சரி சமதளத்திலும் சரி ஓடிக்கொண்டே இருக்கும் அற்புதமான குதிரை. இந்த குதிரையை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், உங்கள் படையிலே நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னான். அந்த மன்னன்
யோசித்து பார்த்தான். தன்னுடைய படைத்தளபதியை கூப்பிட்டு, இந்த குதிரையை நாம் வாங்கலாமா, கொஞ்சம் பழகிப்பார் குதிரையோடு என்று சொன்னான். அவன் அந்த குதிரை கிட்ட போன உடனே அந்த குதிரை என்ன செய்ய ஆரம்பிச்சது, திமிரி துள்ளி குதிக்க ஆரம்பிச்சது. தளபதி கையை உதறிட்டு வந்துட்டான். மன்னன் வேறு யாராவது போய் அந்த குதிரையை அடக்க முடியுமா என்று தன்னுடைய குதிரைப்படை வீரர்களை கேட்டான். ஒவ்வொருவராக போனார்கள். ஒருவராலும் அந்த குதிரையை அடக்க முடியவில்லை. யார் போனாலும் அந்த குதிரை துள்ளி கொண்டே இருந்தது. அந்த மன்னனுக்கு பக்கத்திலே அவரது மகன் சிறு வயது பையன் உட்கார்ந்திருந்தான். அந்த சிறு வயது பையன் கேட்டான், அப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், நான் இந்த குதிரையை அடக்கி காட்டுகிறேன் என்று. சிறுவனாக இருக்கிறானே, இவன் எப்படி இந்த முரட்டு குதிரையை அடக்கப் போகிறான் என்று சொல்லி தந்தை யோசித்து பார்த்து, சரி வாய்ப்பை மறுக்கக்கூடாது, போய் அடக்கிப்பார் என்று அனுப்பி வைத்தான். அவன் போனான். அது ஒரு மாலை பொழுது. கிழக்கு நோக்கி நின்று கொண்டிருந்த குதிரையை அவன் சற்றே திருப்பி மேற்கு நோக்கி நிறுத்தி வைத்தான். குதிரை அமைதியாகிவிட்டது. எல்லோருக்கும் ஆச்சரியம். இத்தனை பேர் முயன்றும் அடக்க முடியாத குதிரையை ஒரு சிறுவன் அடக்கி விட்டானே என்று அந்த மகாராஜா மன்னன் மகனை கூப்பிட்டு கேட்டான், நீ எப்படி அந்த குதிரையை அடக்கினான் என்று. அப்போதுதான் அவன் சொன்னான், என் ஆசிரியர் ஒரு நாள் வகுப்பறையில் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் நினைவுக்கு வந்தது என்ற. என்ன பாடம் சொல்லிக் கொடுத்தார் உன் ஆசிரியர்? அந்த ஆசிரியர் அவனுக்கு ஒரு நாள் பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறார். வீட்டிலே வளர்க்கிற நாய்கள் ஒருபோதும் தன்னை வளர்த்த எஜமானனை மறக்காது. வீட்டிலே வளர்க்கிற பூனைகள் ஒருபோதும் தான் குட்டியாக இருந்தபோது எந்த அறைக்குள் சுற்றி சுற்றி வந்ததோ அந்த அறையை மறக்காது. அதுபோல எந்த குதிரையாக இருந்தாலும் அந்த குதிரை உலகத்தில் எதற்கு பயப்படாவிட்டாலும் தன்னுடைய நிழலை பார்த்து பயப்படும். இதுவரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த குதிரை கிழக்கு திசை நோக்கி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அது மாலை நேரம் மேற்கே சூரியன் இருந்த காரணத்தினாலே கிழக்கே நிழல் விழுந்து கொண்டிருந்தது. நான் அதை அப்படியே மேற்கு நோக்கி திருப்பி நிறுத்தினேன். அதனுடைய கண்களில் அதன் நிழல் தட்டுப்படவில்லை. அது அமைதியாகிவிட்டது. இந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்தது என்னுடைய ஆசிரியர் தான் என்று அந்த மாணவன் சொன்னான். அந்த மாணவனின் பெயர்தான் மாவீரன் அலெக்சாண்டர். அவன் அடக்கிய குதிரையின் பெயர்தான் பூசி பேலஸ். அந்த பூசி பேலஸ் குதிரையிலே தான் மாவீரன் அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே தன்னுடைய காலடிக்குள் கொண்டு வைப்பேன் என்று சொல்லி இந்த புவிப்பந்தில் குறுக்கும் நெடுக்குமாக ஓடி பல வெற்றிகளை குவித்தான். அவனுடைய எல்லா வெற்றிகளுக்கும் காரணம் யார் தெரியுமா? அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர். அந்த ஆசிரியரின் பெயர் தான் அரிஸ்டாட்டில். இன்றைக்கு அகாடமி என்று சொல்கிறோமே, அந்த அகாடமி என்ற சொல்லை உலகத்திலே முதலிலே உருவாக்கியவன் அரிஸ்டாட்டில். அந்த அரிஸ்டாட்டிலுக்கும் ஒருவன் பாடம் சொல்லிக் கொடுத்தான். அந்த ஆசிரியரின் பெயர் பிளாட்டோ. அந்த பிளாட்டோவுக்கும் ஒரு ஆசிரியர் இருந்தான், அவன் பெயர் சாக்ரட்டிஸ். அப்படி வழி வழியாக ஆசிரியர்களுடைய உருவாக்கத்திலே வந்த மாணவர்கள் தான் இந்த உலகத்தை வென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், மாணவ செல்வங்களே, ஆசிரியர்களின் வழியிலே நீங்கள் பின்பற்றி செல்கிற போது நிச்சயமாக இந்த உலகத்தை உங்களால் வெல்ல முடியும் என்று உங்கள் மீதே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அலெக்சாண்டராவது இந்த பூமியிலே குறுக்கும் நெருக்குமாக நடந்து பல தேசங்களை கைக்குள்ளே கொண்டு வந்தான். ஆசிரியர்கள் பொதுவாக வகுப்பிலே பாடம் நடத்துகிற போது சொல்வார்களே, மாணவர்களே நீங்கள் இமாலய சாதனையை நிகழ்த்த வேண்டும் என்று. இப்படி மற்ற பள்ளிக்கூடங்களிலே ஆசிரியர்கள் சொல்லத்தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமது பள்ளியிலே தான் ஒரு சின்னஞ்சிறு சிறுமி, 6 வயது கொண்ட சிறுமி இமாலய சாதனைக்கு உச்சத்துக்கு போய் 17,000 அடியை தொட்டுவிட்டு வந்திருக்கிறாள் என்று சொன்னால் அதுவும் இந்த பள்ளியினுடைய ஒரு சாதனை தான். எப்பேற்பட்ட சாதனை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு மரம் வெட்டுகிற ஒரு தொழிலாளி, அவனை ஒரு செல்வந்தர் கூப்பிட்டார். கையிலே ஒரு கோடாரியை கொடுத்தார். இந்த மரத்தை நீ வெட்ட வேண்டும், 8 மணி நேரத்திற்குள் வெட்ட வேண்டும் என்று சொன்னார். நான் வெட்டுகிறேன் என்று அவனும் ஒப்புக்கொண்டான். கோடாலியை வாங்கினான். நாம் என்ன செஞ்சிருப்போம்? கோடாலியை வாங்குவோம், போவோம், கட்டன்னு வெட்ட ஆரம்பிப்போம். 8 மணி நேரத்துக்குள்ளே வெட்டணும், டாஸ்க் இருக்குது. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கோடாலியை வாங்கிட்டு தூரமாக ஒரு ஓரமாக போய் மரத்து நிழலில் போய் உட்காந்துட்டான். பணக்காரனுக்கு ஆச்சரியம், என்னடா இவன் மரத்தை வெட்ட சொன்னால் தூரத்தில் கோடாலியை கொண்டு போய் நிழலில் போய் உட்காந்துட்டானே. என்ன கிட்ட போய் பார்த்தா
அவன் அந்த கோடாலியை கூர்த்தீட்டி கொண்டிருக்கிறான். 6 மணி நேரம் அந்த கோடாலியை கூர்த்தீட்டி விட்டு வந்தான். 2 மணி நேரத்தில் அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. அப்போ ஒரு மரத்தை வெட்டுகிற செயல் என்று சொன்னால் அதிலே 6 மணி நேரம் கோடாலியை தீட்டுவதற்கு அவன் பயன்படுத்தினான், 2 மணி நேரம் மரத்தை வெட்ட பயன்படுத்துகிறான். இந்த சம்பவத்தை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அவன் அந்த கோடாலியை கூர்த்தீட்டுகிற 6 மணி நேரம்தான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிறீர்களே, இந்த பள்ளி படிப்பு என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பள்ளி படிப்பு தான் வாழ்க்கையினுடைய பெரிய பெரிய வெற்றிகளை நீங்கள் அடைவதற்கு உங்களுக்கு அடிநாதமாக இருக்க போகிறது. எனவே கல்வியிலே எப்போதும் நாட்டம் வையுங்கள். பள்ளிக்கூடத்திலே கல்விக்கூடத்திலே ஆசிரியர்கள் என்ன சொல்லித் தருகிறார்களோ, எதை சொல்லித் தருகிறார்களோ அதை நீங்கள் இறுக்கமாக உங்கள் இதயத்திலே ஏந்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஏந்தி வைத்துக் கொள்கிற ஒவ்வொரு மாணவனும் வெற்றி பெற்ற ஒரு சாதனையாளராக வரலாற்றிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்திலே அதிகமான அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்திருக்க கூடும், தாமஸ் ஆல்வா எடிசன் என்று. அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கையிலே இளம் வயதிலே நடந்த சம்பவம் ஒன்று உண்டு. நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அவனும் 5 வயது 6 வயது பாலகனாக இருக்கபோது பள்ளிக்கூடத்திலே கொண்டு போய் சேர்த்தார்கள். ஆசிரியர்கள் அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள். 1 மாதம் 2 மாதம் பாடம் சொல்லிக் கொடுத்து விட்டு கடைசியிலே ஒரு நாள் ஆசிரியர்கள் ஒரு கடிதம் எழுதி அவன் பையிலே திணித்து, இதை கொண்டு போய் நீ உன் அம்மாவிடம் கொடுத்து விடு என்று சொன்னார்கள். அவன் வீட்டுக்கு வந்தான். தாயாரிடம் அந்த கடிதத்தை கொடுத்தான். அம்மா, பள்ளியிலே ஏதோ கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னான். தாயார் வாங்கினார். அந்த கடிதத்தை பார்த்தார், படித்தார். ஒரு கணம் யோசிக்காமல் அந்த கடிதத்தை உடனே மடித்து மேலே இருந்த ஒரு பெட்டியிலே வைத்து கொண்டு மகனிடம் சொன்னார், மகனே, நீ மற்ற எல்லா மாணவர்களையும் விட அறிவில் சிறந்தவனாக இருக்கிறாய். அதனால் உனக்கு பள்ளியிலே வைத்து படிப்பு சொல்லிக் கொடுப்பது என்பது இயலாத காரியம். உன்னை வீட்டிலே இருந்தே பள்ளியிலே படிக்கக்கூடிய படிப்பை வீட்டிலே இருந்தே படிக்கும்படியாக ஆசிரியர்கள் சொல்லிவிட்டார்கள். எனவே இனிமேல் நான் தான் உனக்கு ஆசிரியை, நானே உனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறேன். நாளையிலிருந்து நீ பள்ளிக்கூடம் போக தேவையில்லை என்று சொல்லி அவனை வீட்டிலே வைத்து அவனது தாயாரே அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். படித்தான், சிந்தித்தான், வளர்ந்தான், விஞ்ஞானியாக உருமாறினான். உலகத்திலே ஆகப்பெரும் கண்டுபிடிப்புகளெல்லாம் கண்டுபிடித்து உலகப்பெரும் சாதனையாளனாக திகழ் போது ஒரு நாள் அவனது அம்மா இறந்து போனாள். அம்மா இறந்த பிறகு ஒரு நாள் அந்த ட்ரங்க் பெட்டியை திறந்து அந்த கடிதத்தை எடுத்து அந்த கடிதத்திலே என்னதான் எழுதினார்கள் என்று அவன் எடுத்து வாசித்து பார்த்தான். அந்த கடிதத்திலே எழுதப்பட்டிருந்தது, உங்களுடைய மகன் மூளை வளர்ச்சி இல்லாதவன், அவனுக்கு எங்கள் பள்ளியில் கல்வி கற்றுக் கொடுக்க முடியாது. எனவே நீங்கள் அவனை வீட்டிலே வைத்து கல்வி கற்றுக் கொடுங்கள் என்று அந்த பள்ளிக்கூடம் அவனை வீட்டிற்கு திருப்பி அனுப்பி இருந்தது. அப்படி பள்ளிக்கூடத்தினால் நிராகரிக்கப்பட்ட மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு சிறுவன்தான் வருங்காலத்திலே உலகத்திலே இப்படிப்பட்ட அதிகப்படியிலான கண்டுபிடிப்புகளை, அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறான் என்று சொன்னால் எந்த விதத்திலும் குறையில்லாத மாணவ செல்வங்களாக நீங்கள் இருக்கிறீர்களே. உங்கள் பள்ளியிலே பாடுவீர்களே, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று எங்கள் இசை ஆசிரியர் ஜேசுராஜன் அவர்கள் அழகாக இசையமைத்து நீங்கள் பாடுவீர்களே, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று பாடுவீர்களே. அப்படி பாடுகிற பொழுதெல்லாம் நெஞ்சம் உருகி மாணவ செல்வங்களே உங்களைத்தான் நினைத்துக் கொள்வேன். நம்பிக்கையோடு இருங்கள், அதுதான் முக்கியம் வாழ்க்கையிலே. நம்பிக்கையில் 2 நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஒன்று அதீத நம்பிக்கை, இன்னொன்று அவநம்பிக்கை. அதீத நம்பிக்கைன்னா என்ன தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தன் கழுதை வளர்த்தான். அந்த கழுதையை தினசரி அடிப்பான், தினசரி மிதிப்பான், தினசரி உதைப்பான், தினசரி வேலை வாங்குவான். எனக்கு இந்த கழுதை பாஷை நல்லா தெரியும். சில பேருக்கு இந்த நாய் பாஷை தெரியுமாங்க, சில பேருக்கு கிளி பாஷை தெரியுமாங்க. எனக்கு இந்த கழுதை பாஷை நல்லா தெரியும். ஒரு நாள் அந்த கழுதைகிட்ட போய் கேட்டேன், ஏ கழுத, உன் வீட்டுக்காரன் தான் உன்னை டெய்லி போட்டு அடிக்கிறானே, மிதிக்கிறானே, உதைக்கிறானே, நான் பூ போல் கதவை திறந்து விட்டுருந்தேன், நீ நைஸாக வெளியே தப்பிச்சு போறியான்னு கேட்டேன். அந்த கழுதை சொல்லிச்சு, தப்பிச்சு போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னுச்சு. என்ன சிக்கல்னு? அந்த ஏற்று வீட்டை பார்த்தியான்னுச்சு. ஏற்று வீட்டை பார்த்தேன். அந்த ஏற்று வீட்டில் பத்மான்னு ஒரு பிள்ளை 12ஆம் கிளாஸ் படிச்சிட்ருக்கேன். அந்த பிள்ளை கொஞ்சம் சுமாராக தான் படிக்கும். அந்த பிள்ளையோட அப்பா அடிக்கடி சத்தம் போடுவார், நீ ஒழுங்காக படி.
அப்படி ஒழுங்காக படிக்கலைன்னா அந்த கழுதைக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பேன், நீ ஒழுங்காக படி, இல்லைன்னா அந்த கழுதைக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் அந்த பிள்ளைக்கு எனக்கும் கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையில் தான் உட்காந்துட்டு இருக்கேன்னு அந்த கழுதை சொல்லி. அதீத நம்பிக்கை. அவநம்பிக்கை என்ன தெரியுமா? சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே யானை இருக்கும். அந்த யானையை ஒரு கயிறை போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த யானையை கட்டி போட்டிருக்கிற பார்த்து ஒரு வெளிநாட்டுக்காரன் பார்த்தான், யானையை பார்த்தான், காலில் கட்டியிருக்க கயிறை பார்த்தான். இவ்வளோ பெரிய யானையை இத்தினூண்டு ஒரு கயிறை போட்டு கட்டி வச்சிருக்கீங்களே, அது நினச்சா அத்துட்டு போயிடாதா? அப்போ தான் அந்த யானை போகன்னு சொன்னால் அத்துட்டு போகாது. ஏன்? அது குட்டியாக இருக்கும்போது அது காலில் ஒரு சங்கிலியை போட்டு கட்டி வச்சுருந்தோம். அந்த குட்டி யானை என்ன செஞ்சது தெரியுமா? அந்த சங்கிலியை இழுத்து 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 பார்த்துச்சு, அதால் அத்துக்க முடியல. அப்போ அந்த யானையினுடைய மூளையில் பதிவாயிடுச்சு, ஓஹோ நம்மளால் இது முடியாது. அன்னைக்கு பதிஞ்ச விஷயம், அந்த யானை இவ்வளோ பெரிய யானையாக வளர்ந்ததுக்கு பிறகு இரும்பு சங்கிலிக்கு பதிலாக கயிறை வச்சு கட்டியிருந்தா கூட தன்னால் முடியாது தன்னால் முடியாது என்று நம்பிவிட்ட காரணத்தினாலே அந்த யானை ஒருபோதும் அந்த கயிறை அறுத்து தப்பிக்க முயற்சி செய்வதில்லை. அது அவநம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு அவநம்பிக்கையும் நமக்கு தேவையில்லை. அந்த கழுதை நம்பிட்டு இருந்தது பாருங்க, அது மாதிரியான அதீத நம்பிக்கையும் நமக்கு தேவையில்லை. நமக்கு நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உங்கள் வீட்டிலெல்லாம் இன்னைக்கு சாயந்தரம் அந்த வகுப்பு முடிஞ்சோடனே வீட்டுக்கு போனோடனே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் குட்ஸ் அல்லது எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாவற்றையும் கிட்ட போய் பாருங்கள். அதில் கண்டிப்பாக டேப் ரெக்கார்டாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், வாஷிங் மிஷினாக இருக்கலாம், அயன் பாக்ஸாக இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம். ஏதாவது ஒரு பொருளிலே சோனி என்ற 4 எழுத்துக்கள் கொண்ட ஒரு பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். பார்த்திருக்கிறீர்களா? என்றைக்காவது நீங்கள் உங்கள் வீட்டில் அதை பார்த்திருக்கிறீர்களா? அந்த சோனி நிறுவனத்தை உருவாக்கியவனுக்கு இந்த நம்பிக்கையை போல் உங்களுக்கும் நம்பிக்கை இருக்க வேண்டும். 1940களிலே 2ஆம் உலகப் போர் நடந்தபோது அமெரிக்கா ஒரு சபதம் எடுத்தது. இந்த உலக வரைபடத்திலேயே ஜப்பான் என்ற ஒரு நாடு இல்லாமல் போகச் செய்வேன், ஜப்பான் என்ற நாட்டை நான் முழுமையாக அழிப்பேன் என்று அமெரிக்கா ஒரு சபதம் எடுத்து ஜப்பான் மேல் அணுகுண்டுகளை வீசியது. ஹீரோஷிமா நாகசாகி பகுதிகள் முற்றாக அழிந்தது. அந்த பகுதியை சார்ந்த ஒரு சின்னஞ்சிறு சிறுவன் மாணவன், அவன் பெயர் சோனி, அன்றைக்கு தன்னுடைய தந்தையை இழந்தான், தாயை இழந்தான், வீட்டை இழந்தான், உடைமையை இழந்தான், பள்ளிக்கூடத்தை இழந்தான், படித்து கொண்டிருந்த பாடப்புத்தகம் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு தெருவில் நின்று அழுது கொண்டிருந்தான். அப்போது அவன் மனதிலே ஒரு வைராக்கியம் வந்தது. அப்போது அவன் மனதிலே ஒரு நம்பிக்கை உதித்தது. எந்த தன்னுடைய தாய்நாடு ஜப்பானின் பெயரை உலக வரைபடத்திலிருந்து அழிக்க வேண்டும் என்று அமெரிக்கா நினைத்ததோ, அதே உலக வரைபடத்திலே உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் என் பெயர் சோனி என்ற பெயர் இருக்க வேண்டும் என்று சபதம் எடுத்து சோனி என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை தயாரிக்கும் நிறுவனத்தை ஜப்பானில் தொடங்கினான். இன்றைக்கு சோனி என்ற பெயர் இல்லாத வீடுகளே கிடையாது. ஒத்துக்கொள்கிறீர்களா? இதை ஒரு சிறுவனுக்கு இருந்த நம்பிக்கை, ஒரு ஜப்பானிய மாணவனுக்கு இருந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இன்று உலகம் முழுவதும் கிடப்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இது போன்ற வகுப்புகளை இந்த கல்வியாண்டினுடைய தொடக்கத்திலே கொண்டு வந்து நிறுத்தி வகுப்புகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் 12:30 மணிக்கு வகுப்பினை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நேர நெருக்கடி இருக்கின்ற காரணத்தினாலே ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அன்புக்கினிய மாணவ செல்வங்களே, நீங்கள் கல்வியை நேசிக்க வேண்டும், கல்வியை கற்றுத்தருகிற ஆசிரியர்களை நேசிக்க வேண்டும், அதற்கு இணையாக உங்கள் பெற்றோர்களையும் நேசிக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான செய்தி. ஆம், அந்த பெற்றோர்கள் இல்லை என்று சொன்னால் நாம் இல்லை. அந்த பெற்றோர்களுக்காகத்தான் இந்த வாழ்க்கையை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஒரு 2 வருஷத்தில் ஒரு ஆம்பளை பையன் பிறந்தான், சின்ன பையன். தீபாவளி வந்தது, அவன் சொன்னான் என்கிட்ட, அப்பா எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளைங்கள்லாம் துப்பாக்கி வச்சுருக்காங்க, எனக்கும் அது மாதிரி ஒரு விளையாட்டு துப்பாக்கி வாங்கி கொடுப்பேன். அந்த பொட்டு வெடி போடுறதுக்கு துப்பாக்கி கேட்குறது சின்ன பிள்ளைங்க பழக்கம். உடனே அவனுக்கு ஒரு துப்பாக்கியை வாங்கி கொடுத்தேன். ஆனால் ஏன் துரதிருஷ்டம் என்னென்னா, துப்பாக்கியை வாங்கினோன்னே என் பையன் நேரம் முதல்ல எனக்கு தான் குறி வச்சான். குறி வச்சு என்னை பார்த்து டுப்பு 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 டுப்புன்னு சுட்டான். நான் அப்படி சிரிச்சிட்டு இருந்தேன். நேரம் அடுப்பங்கரைக்கு போனான்.
அங்கே எங்கள் வீட்டம்மா சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க. துப்பாக்கியை தூக்கி நச்சுன்னு போட்டான். ஏம்மா அப்பா வாங்கி தந்த துப்பாக்கி ஓட்ட துப்பாக்கிம்மா, துப்பாக்கியை வச்சு அப்பாவை சுட்டுக்கிட்டே இருக்கேன், அப்பா சாகவே மாட்டேக்காருமா. வீட்டம்மா அங்கேருந்து, ஏங்க நீங்கள் கொஞ்சம் செத்து தான் தொலைங்களேன். மறுபடியும் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தான். புட்டு 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 சுட்டான். இப்போ நான் அப்படி செத்த மாதிரி நடித்தேன். இப்போ என் பையனுக்கு சந்தோஷம். இதை பார்த்து விட்டு ஒரு கவிஞன் எழுதினான், தன் குழந்தைகள் விளையாட பொம்மைகள் வாங்கி தருகிற தந்தையை விட, தன் குழந்தைகள் விளையாட பொம்மைகள் வாங்கி தருகிற தந்தையை விட தானே ஒரு விளையாட்டு பொம்மையாக மாறுகிற தந்தைகளை தான் குழந்தைகளுக்கு பிடிக்கும் என்று ஒரு கவிஞன் சொன்னானே. அப்படி உங்கள் வீட்டில் இருக்கிற தந்தை உங்களுக்காக ஒரு விளையாட்டு பொம்மையாக எத்தனை முறை மாறி இருக்கிறார். மாணவர்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கிற போது ஆனை மீது, நீங்கள் அம்பாரி மீது ஊர்வலம் போக வேண்டும் என்று நினைக்கிற போது தனது முழங்கால் தேய அவரே ஆணையாக நடந்து நடந்து உங்களை தங்கள் முதுகிலே சுமந்து நடந்து சென்ற நாட்களை நினைத்து பாருங்கள். குழந்தைய கோவில் திருவிழாவுக்கு அப்பா சாமி பார்க்குறக்காக கூட்டுட்டு போனார். அம்மாமார் சாமி பார்க்க கூட்டு போனாங்கன்னா பிள்ளைய தூக்கி இப்படி இடுப்பில் உக்கல்ல வச்சுக்கிடுவாங்க. அந்தா சாமி பாரு, அந்தா சாமி பாருமாங்க. பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது, முன்னால் இருக்கால் முதுகு தான் தெரியும். ஆனால் அப்பா என்ன செய்வார் தெரியுமா, சாமி பார்க்க குழந்தைய கூட்டு போனால் அப்படி தூக்கி தோளில் வச்சுக்கிடுவார். தோளில் வச்சுட்டு சொல்லுவார், மகனே நான் பார்க்காத இந்த உலகத்தை நீ பார்த்து மகிழ வேண்டும் என்று அப்படி தோளில் தூக்கி வச்சுக்கிடுவார். அப்படி தந்தையின் தோளிலே ஏறி சாமி பார்க்கிற ஒரு குழந்தையை பார்த்து ஒரு கவிஞன் எழுதினான், தன் தந்தையின் தோளிலே ஏறி இருக்கும் குழந்தைக்கு தெரியாது, தன் தந்தையின் தோளிலே ஏறி இருக்கும் குழந்தைக்கு தெரியாது, தான் ஏறி இருப்பதே ஒரு சாமியின் தோளில்தான் என்று ஒரு கவிஞன் எழுதினான். அப்படி உங்களை வளர்க்கிற தாயும் தந்தையும் ஒரு சாமிக்கு நிகராக நின்று உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே கைமாறு என்ன தெரியுமா, நன்கு படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று சான்றோனாக்குதல் என் தலை கடனே என்று சொல்வார்களே, அதுபோல உங்களை சான்றோனாக்குவதற்குத்தான் ஒவ்வொரு தாயும் தந்தையும் முயன்று கொண்டே இருக்கிறார்கள். அந்த தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய ஒரே கைமாறு படிப்பு 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 தான். எனவே படிப்பிலே நீங்கள் தலை சிறந்து விளங்க வேண்டும். வாழ்க்கையிலே உங்களுக்கு தரப்படுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். வானத்திலே முதலிலே நிலவிலே ஏறி கால் பதித்தவன் யார்? தவறு யார் சொல்லிக் கொடுத்தது? அங்கேதான் பிழை இருக்கிறது. நீல் ஆம்ஸ்ட்ராங் தான், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் முதலிலே நிலவிலே ஏறி கால் வைப்பதற்கு ஆல்ட்ரின் என்ற ஒரு விண்வெளி வீரவனுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த சரியான தருணத்திலே கவுண்டவுன் 10 9 8 7 என்று இறங்கிக் கொண்டே இருந்தது. ஆல்ட்ரின் இறங்குங்கள் என்று சொன்னார்கள். ஆல்ட்ரின் ஒரு கணம் தயங்கினான். அடுத்த வினாடி தரையிலிருந்து கட்டளை பிறந்தது, ஆம்ஸ்ட்ராங் நீங்கள் இறங்குங்கள் என்று சொன்னார்கள். ஆம்ஸ்ட்ராங் இறங்கினான், உலக வரைபடத்திலே சாதனையிலே நின்றான். அப்படி உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்துங்கள், சரியாக பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள், வெற்றி பெறுங்கள் என்று உங்களுக்கு வாழ்த்து சொன்னவனாக எனக்கு ஜேசராஜன் கொடுத்த வாய்ப்பையும் நான் சரியாக பயன்படுத்தி இருக்கிறேன் என்று நம்பியவனாக உங்கள் மத்தியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நம்மோடு மிக அதிகமான கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட நமது அன்பு நண்பர் திரு முத்தமிழ் அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக, முதல்வர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த சொல்கள் கொடுக்கலாம். முத்தமிழ் சாருக்கு ஒரு சொல்லிக்கிடுறோம். இன்றைக்கி உங்களுக்கு எங்களால் டைம் நிறைய கொடுக்க முடியல, ஆனால் இந்த குழந்தைகளுக்காக இன்னொரு முறை நீங்கள் இன்னும் நிறைய கருத்துக்களை சொல்கிறதுக்காக எங்கள் குழந்தைகளும் காத்துக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நன்றி.